ஹாய் ஹாய் காய்ஸ், காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியோட ட்ரால் தான் பார்க்க போறோம். ஆமா ஓகேவா? பிட்டு பிட்டா இருக்கும் ட்ராலு. பிட் இருக்குமா? பாருமா கும்மிடுவான் கும்மி பாட் பாட்டா பிட்டு பிட்டா. அதெல்லாம் ட்ரால். சரி, ஓகே. சின்ன சின்ன ஷார்ட்ஸ் அந்த மாதிரி வந்து எடுத்து வச்சிருக்கோம். அதை பார்த்து வந்து ரியாக்ட் பண்ண போறோம். ஓகேவா? சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு சொன்னாவே அப்படியே குபீர்னு ஒரு சிரிப்பு வரும். அந்த மாதிரி தக் லைஃபா தான் இருக்கும் ஃபுல்லா. ஓகேவா? ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல எல்லாம் வந்து டிவில உட்காந்து எல்லாருமே வந்து அந்த ரொமான்டிக் சாங் எல்லாம் குடும்பத்துக்கு தெரியாம பாப்பாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. சொல்வதெல்லாம் உண்மையெல்லாம் பாக்காத அப்படின்னு எங்க அம்மா திட்டுவாங்க. எங்க அம்மா இல்லாத நேரத்துல நான் போட்டு பாக்குற நிகழ்ச்சி அதுதான். மேடம் அப்படி சொன்னா பாத்தீங்களா? அவன் எப்படி உட்கார்ந்து சீன் பாருங்க. ஒரு அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்தாங்க. சொல்லாத. எங்க வீட்ல எல்லாம் ஓடும், எவ்ரி டைம் ஓடும் மோஸ்டா. உட்காந்து பாத்துருக்கானாங்க. சரி, ஓகே. ஆனா வந்து மாசானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். பார்த்து ரியாக்ட் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன். சரி ஓகே. எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க நான் கூட போக மாட்டேன் மேடம். அவ கூட தான் போவியா? நான் கூட போக மாட்டேன். அவங்க கூட போனா நான் செத்துருவேன் மேடம். நான் வந்து ஒரு நரகம் உள்ள போயிட்டு வெளியே வர மாதிரி இருக்கு. சொல்லு, அவ கூட இருந்தா உனக்கு சொர்க்கமா இருக்குமா? வேலை எதுவும் சொல்லலப்பா. நம்ம பயங்கரமா தக்கா பேசியிருக்கு. என்ன சொல்றது, இது என்ன ஃபர்ஸ்ட் வைஃபா? இது ஃபர்ஸ்ட் வைஃபா? செகண்ட் வைஃபா? அதுல எல்லாம் தெரியாது. அது இவனுக்கு இவன் வைஃப் தானா அப்படின்றதே தெரியாது. ஆக்டிங் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்களா உண்மையானா தெரியாது. ஆனா வந்து அப்படி சொல்றாங்க. அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இன்பா சொல்றா, அதை நான் நம்புறேன். அவ்வளவுதான். ஆமா, எனக்கா தெரியும். அவங்க குடும்பத்துல நான் போய் கேட்டு வந்தேன். இந்த அம்மா வந்து எத்தனாவது புருஷன் இது அப்படின்னு கேட்டு வந்தேன் நானு. பார்த்தா காமெடி மட்டும் சிரி நீ. சரி, ஓகே. அடுத்தது என்ன பிரச்சனை? ஏதுக்காரு யார் வீட்டுக்காரு? என் வீட்டு எங்க அவரு எங்க எப்படி சொல்ற? யாரு உங்களை பார்த்த என்ன முன்னாடி உட்கார்ந்துருக்காரு, கண்ணு தெரியல. ஆமா, புருஷன் தெரியும். அப்படிதான் பண்ணுவா. அதான் இருந்து இல்லாத மாதிரி இருந்துக்கணும், தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்துக்கணும் அப்படின்ட்டு அந்த பக்கம் திரும்பி நீங்க இருக்கிறனால அவரை பாக்கலையாமா. இங்கதான் இருக்கிறாரு. கொஞ்சம் பொறப்பைத்து. சரி, ஓகே ஓகே. அடுத்தது எங்களுக்கெல்லாம் 10 வருஷம் ஆச்சு புருஷனோட வாழும்போது அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறது. என்ன சொல்லுது புரியலையே. பிறந்ததுல இருந்தேவா பழக முடியும்? சொல்லுங்க, பிறந்ததுல இருந்தேவா பழக முடியாதுக்குன்னு. இன்னைக்கு பூனையோட பட்டெக்ஸ் இங்க வச்சிருக்கோம். இந்த பட்டெக்ஸ வச்சுதான் நாங்க வீடியோ எடுப்போம். மேடம் அப்படி சொன்னா பாத்தீங்களா? பச்சை பொய் அது. அவன் எப்படி உட்கார்ந்து சீன் பாருங்க. ஒரு அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்தாங்க. சத்தமா பேசுங்க. பேச முடியாது. ஏன்? ஆக்சன் ஆகிடுமா? ஆக்சன் மேடம். மேடம் இது ஆக்சன். எப்படி காப்பாத்தினா, எப்படி செஞ்ச, எப்படி போன, இவனுக்கு எப்படி சோறு ஊட்டினா, இவனுக்கு கஞ்சி கரைச்சி மிக்சர் ஊத்தி நெஞ்சில ஊத்தினா. நானு சாத்துக்குடி கோயம்பேட்டுல இருந்து வாங்கிட்டு போய் அந்த அடிச்சு ஊத்தின அவனுக்கு கொடுத்து கூட காப்பாத்தின இவனை. இது ஆக்சன் மேடம். ஒரு குடியார இவனும் ஒரு குடியார, இவனும் ஒரு அண்ட புழு, இவனையும் ஒரு அண்ட புழு. குண்டா புழுவும் கிடையாது, குண்டா புழு கிடையாது. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆமா, ஆக்சுவலா லாரன்ஸ் வந்து பயங்கரமான ஒரு தங்கு. ஆமா, அந்த வீடியோ ரீசெண்டா தான் இது ஆக்சன் மேடம் அப்படின்றது. அப்புறம் இன்னொன்று இருக்கும், அதுல சில்லு சில்லு சில்லுன்னு நடக்கிறது. அது தனியா எடுத்து வச்சிருக்கேன் நானு. அதை இப்படியே ரிவீல் பண்ணிட்டா அதனால அது போட மாட்டோம், போடுவோம் நாங்க. ஓகேவா? அடுத்தது வீட்டுக்கு வாழ்வா சாபமும் கூட தான் நிறைய வீட்டுக்குன்னா என்ன அப்படின்னா உன்னை சாவடிச்சிருவாங்களா? என்னதான் பிரச்சனை? ஓப்பனா எனக்கு சிரிப்பண்டா. நான் கம்பல் எல்லாம் அவுத்துட்டுக்கிறேன், ஷார்ட்டா கட் பண்ணிட்டுக்கிறேன். வீட்டுக்குன்னா அவரு நரேசாமா, அவர் பேரு நீ நரேன் மாதிரி. வீட்டுக்குலாம் போக கூடாது, என் கூட தான் இருக்கணும் நீங்க. என்ன
ஆஹா. அவன் நீ சிரிக்காதடா எனக்கும் சிரிப்பு வருதுடா அப்படிங்கிற அவங்க சொல்லி வச்சிருப்பாங்க போல. ஆக்ஷன்ல நம்ம எல்லாம் வந்து ரீல்ஸ் ஏதாவது எடுத்தோம்னா சிரிக்காதடா எனக்கு சிரிப்பு வருதுடான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆமா. தெரியல இது சொல்லி வச்சு பண்றாங்களா இல்ல ஒரிஜினலா பண்றாங்களான்னு தெரியல. இதுவுமே நல்ல ட்ரெண்ட் தான் இது. அப்படியா? எனக்கு தெரியாது, நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. ஆமா இந்த ட்ரெண்ட். ஆனா அவ்வளவு காமெடியா பட்டைக்கு தைக்காதுன்னு சொல்லிட்டேன், மக்கள் பக்கம் திருப்பி வச்சிடலாம்னு சொல்லியிருக்கேன். கையெடு கையெடு. என்னடா ஏ மொதல் ஹஸ்பண்ட் டைவர்ஸ் வாங்கிக்கமா? இல்ல மேடம், இவருக்கு இப்ப கேட்க ஒரு ஒய்ஃப் இருக்காங்க மேடம். நான் தான் மேடம் ரெண்டாவது பொண்டாட்டி. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு புரியல. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். நான் ரெண்டாவது பொண்டாட்டி மேடம். அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. வீரன் ஓ அது வேறயா? அவர் தான் மேடம் கல்யாணம் பண்ணிக்கினாரு. என்ன ரெண்டாவது கல்யாணம் பண்ணி இருக்குது. எனக்கு ரெண்டாவது புருஷன் தான் மேடம். இவர் தான் மேடம் இப்ப நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அவனுக்கு ஃபர்ஸ்ட் புருஷனா? ஆமா, நான் தான் ரெண்டாவது பொண்டாட்டி அவருக்கு. இல்ல எனக்கு புரியல இப்பதான். இதுதான் மேடம் அவருக்கு இருக்கேங்க. நான் தான் செகண்ட் ஒய்ஃப் அவருக்கு. புரியல. அவருக்கு நான் வந்து செகண்ட் பொண்டாட்டி, ஆனா இவருக்கு முத பொண்டாட்டி. முத புருஷன் இவர்தான் என் முத புருஷன், ஆனா அவருக்கு நான் செகண்ட் பொண்டாட்டி. ஆமா, இது எப்படி புரியல? எனக்கு சுத்தமா புரியல. எனக்கு புரியல அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஆமா, அதுலயே போட்டாங்க காமெடியும். அது ஏதோ ஒரு காமெடி வரும்ல, அது மாப்பிள்ள அவர் தான் அவர் போட்டிருக்க சட்டை என்னதுங்கிற மாதிரி. இதே முத புருஷனா, ஆனா அவருக்கு நான் ரெண்டாவது பொண்டாட்டி. புரிஞ்சுக்கணும், புரியாதே ஆனா புரியல, இன்னும் புரியல எனக்கு. பரவாயில்ல, புரியாம அப்படியே விட்டுறணும். அதான் சொல்வதெல்லாம் உண்மை. சொல்வதெல்லாம் போய் மேல வைக்காத கை. சரியா? ஓகே, அடுத்து இந்த பொண்ணு வர சொல்லுங்க. இவர் தானம்மா? இவர் தான். உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. நீங்க சும்மா போயிட்டு வந்தீங்கல்ல, அங்க ஒரு விஷயத்தை விட்டுட்டு வந்து 100% சொல்றேன். அந்த குழந்தை நான் இப்பவும் சொல்றேன் 100% அந்த குழந்தைக்கு அப்பா நான் இல்ல. பாரு எப்படி தெரியும் உனக்கு? ஜாதகம் பாத்தீங்களா? இந்த அம்மா ஒரு லூசு. ஜாதகம் பாத்தீங்களான்னு கேக்குது. டிஎன்ஏ தானேடா பாப்பாங்க DNA குழந்தைக்கு test அப்பாவா தான் எடுப்பாங்க. இல்லையான்னு. இந்த அம்மா ஜாதகம் பாத்தீங்களான்னு கேக்குது. அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, இந்த இதுவும் ஃபுல்லா பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன், நான் எனக்கு ஞாபகம் இல்ல. அதான் இந்த மாதிரி வந்து கேஸ்ல மாட்டின வீடியோ எல்லாம் கரெக்டா பாத்துருவேன். ஆனா டென்ஷன் ஆயிடுவேன். அடுத்து சரி, ஓகே. போ. ஐயோ, இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இட்லி வாங்கி கொடு. சாப்பிடல மேடம். இட்லி வாங்கி கொடு. வாய் கசக்குதுன்னு சொன்னா உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் எப்படி இட்லி வாங்கி தரது உனக்கு அப்படின்னு கேட்கிறேன். உனக்கும் இதே மாதிரி ஓட்டணும்ல. உன்னை எனக்கு பிடிக்கல, உனக்கு எப்படி இட்லி வாங்கி கொடுக்கறதுன்னு கேக்குறாரு மேடம். ஒரு இட்லி வாங்கி கொடுக்குறாரு அப்பா. இட்லி இல்ல, 4 இட்லி. அது ஒரு இட்லி இல்ல, 4 இட்லி. இத்தா பெரிய உடம்பு இருக்குது, 4 இட்லியா கம்மி? 40 இட்லி திங்கிற மாதிரி இருக்குங்க பாரு. மூஞ்சி பாரு, நல்லா அங்கேயே இட்லி அமுக்கிட்டு தான் வந்திருக்குது. பக்கத்து கடையில ஆமா, இட்லி கேட்டா அமுக்கிட்டு 4 நாளா சாப்பிடலையா அப்படின்னு வேற சொல்லிச்சா? ஐயோ, அந்த மாதிரி தெரியலையே. ஆமா, நல்லா பிரிஸ்கா உட்காந்து. சில பேருக்கு சாப்பிடாட்டி உடம்பு ஊதிக்கும், அந்த மாதிரி ஆயிடுச்சு போல பாவத்துல. அப்படியாவது நீ சாப்பிடாம குண்டாகிறியாம் பாப்பா. சரி, ஓகே. உனக்கு ரீசன் சொல்றான் பாத்தியா? உன்னை எனக்கு பிடிக்கல, உனக்கு எப்படி இட்லி வாங்கி தர? அப்ப நீ எனக்கு இட்லி வாங்கி தர, அப்ப உனக்கு என்ன பிடிக்குமா? நரீனு பொண்டாட்டி ஆகிறதுக்கு முன்னாடி சரிப்பா சொல்ல, அதுவும் பிடிக்கும்னு சொல்றான் நான் பாருங்க. சரி, ஓகே. சரி, அடுத்தது போயிடலாம். ஹலோ, புஷ்பலதா பேசுறீங்களா? ஆமாங்க. உங்க பொண்ணு மிஸ்ஸிங்கா இருக்காடாமா? ஆமா, என்ன அது எல்லாம் உங்களுக்கு என்ன தேவையா? இது கேட்டா பாரு ஒரு கேள்வி. உங்களுக்கு தேவையா? தேவையாயிடுச்சு. ஏன்னா உங்க பொண்ணு இங்க வந்திருக்கா. சமாளிக்கிறது பாரு. நீ செத்து போயியா? செத்து வந்து உயிரோட பேசுவா. கிடையாது. உங்க பிள்ளை இதுவரை ஒரு காரியம் செய்தா நீங்க என்ன முடிவு எடுப்பியா? நிச்சயமா கோவப்பட்டதான் செய்வேன். நிச்சயமா கண்டிப்பா செய்வேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாரத்து மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பாலதான் இருக்கும். இப்படிதான் போன் பண்றவங்க எல்லாம் 4 பக்கம் அசிங்கப்படுத்தி விட்டாங்கன்னா இந்த அம்மா நிகழ்ச்சியை மூடிட்டு டாட்டா கட்டிட்டு போயிடும். வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல, அதுக்கு வாய்ப்பில்ல. நம்மள மாதிரி சண்டை கட்டிக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் அந்த நிகழ்ச்சி வந்து சூப்பரா ஓடும். கரெக்டா? ஆமா, நானும் கூட நிறைய வாட்டி சண்டை வரப்பெல்லாம் யோசிச்சிருக்கேன் சொல்லுவதெல்லாம். அதுக்கு போயிருவோமோ, அங்க போய் ஃபேமஸ் ஆயிருவோமோன்னு பயந்தாலும் நீ அந்த பேட்டையை பண்ணாம இருப்பேன். அதுக்காக ஐயோ ஐயோ போயிருவோமா? இப்ப சொல்வதெல்லாம் உண்மை இல்ல, உண்மை வெல்லும். ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் எப்ப தானே ஆச்சு? 10th படிக்கும். எப்படி? அவன் ஒரு கொண்டை வாங்கி நானும் என் ஃப்ரெண்டு கட்டி
கரெக்டா தானே சொல்லியிருக்கேன். அப்ப இந்த தண்ணி எடுத்து எப்படி தண்ணி எடுத்தா எப்படி மிக்சிங் வச்சோம் என்னென்ன சைடு சாப்பிட்டோம் அதான் சொல்லுவேன். ரெண்டு நானும் ஒரு வாட்டர் வாங்கி ஆளு கட்டி அவ்வளவுதான் முடியுது. அந்த மாதிரி எப்படி இது ஸ்டார்ட் ஆச்சு, இது ஏன் இந்த பழக்கம் அந்த மாதிரி கேட்டிருக்குது. அது தெளிவா கேட்கணும். இந்த மாதிரி எப்படின்னு கேட்டா இப்படி 2 பேரும் உட்காந்தோம் ஷேர் பண்ணோம் தானே சொல்ல முடியும். சரி, அடுத்து உண்மையை வெல்லும்க்கு இன்பாவை வந்து அந்த நடுவுல உட்கார வச்சு பேசுறவங்கள விட்டுருங்க. ஆமா, அவ கரெக்டா கேள்வி கேட்டு பதில வாங்கிடுவா. நம்மளே பரிதாப நிலையில் தான் இருக்கிறோம், நம்ம இன்னொருத்தவனை பார்த்து பரிதாபப்படணுமா? நான் சொல்றது மட்டும் கேளுங்க. அவர் சொல்றது பூரா பொய். ஒரே ஒரு விஷயம், அவருக்கு தொடர்பு இருக்குன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அதெல்லாம் சொன்ன கேளுங்க மேடம். இன்னொன்னு சொன்ன கேளுங்க மேடம். கடவுள் இருக்கா மேல, உண்மை எது நீதி எதுன்னு சொல்லணும். அவங்க 2 பேரும் தொடர்பு இருக்குள்ள நீ என் தங்கச்சி கிட்ட சொன்ன வேடம் சொல்றேன் கேளுங்க மேடம். பேச்சு விடவு கூடாது மேடம். இந்த சொல்றேன் நான் கேளுங்க மேடம். உண்மையா எனக்கு நடிக்க தெரியாது, நீங்க நடிக்கிறீங்க, எனக்கு நடிக்க தெரியாது. ஒன்னும் சொன்ன கேளுங்க மேடம். இந்த ப்ரோக்ராம் சொல்ல கேளுங்க, சொன்ன கேளுங்க மேடம். நீங்க இன்னொன்னு சொல்ல வேண்டாம். சும்மா இன்னும் சொல்ற கேளுங்க மேடம். இன்னும் கேளுங்க, அது சொல்றீங்க கேளுங்க, இதை சொல்றீங்க கேளுங்க. ஒரு நிமிஷம் இந்த நிகழ்ச்சியில இதை சொல்றீங்க கேளுங்க, அது சொல்றீங்க கேளுங்க. அதுலயே கவுண்ட் பண்ணிட்டாங்க. மொத்தம் எத்தனை சொல்றீங்க பாருங்க மேடம். ஆமா, இந்த 6-7 வாட்டி சொல்லிருச்சு. அதனால நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், மூடி சொல்லிட்டு லட்சுமி மேனன் சொல்லிருச்சு. லட்சுமி மேனனா லட்சுமி யாரா அது? லட்சுமி 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 சொல்லிட்டாங்க. மேடம் மேடம் ஓகே, நல்ல முடிவு. பையன் கொல்லி போடல இவனை கூட்டிட்டு போய் பாம்பே கூட்டிட்டு போய் அர்த்தம் தான் உன்னை முடிச்சுட்டு ஊசி போட்டு புடவை கட்டி இவனுக்கு கொண்டாட்டி அனுப்பப்பா. அவனா நீ ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைக்குதான். நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும்னா நீ உறுதியா உன் மனசுல இருக்கிறத சொல்லிட்டு போன. பாக்க பிடிக்கல இப்பதானே காட்டுறான். இது யாரு? ஐயோ அப்படி சொல்லாதமா. ஓகேவா, அவன்தான் ஆம்பளை சொல்றான் கேனத்தனமா பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு தினிசா பேசுறாங்க. ஆப்போசிட்ல அக்கா தங்கச்சி இல்ல வரியா அப்படின்னு கேக்குறியா? என்ன இதெல்லாம் நமக்கு மேல இருக்காங்க, என்ன பண்றது? அதாவது நிறைய பேரு ஆபரேஷன் பண்ணிட்டு வந்தா கூட ரெடியா இருப்பாங்க போல, அந்த அளவுக்கு இருக்காங்க. ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு உலகம். என்ன பண்ண? எப்படி ஒட்டி இருந்து போட்டோ எடுத்துருக்காங்க. போட்டோ எடுக்கல, செல்ஃபி தான் எடுத்தாங்க. ஓ, செல்ஃபினா போட்டோ இல்லையா? என்னடா எனக்கு யாருமே அதனால தான் 2 புருஷன் வச்சிருக்கியா? சரி, இப்ப எனக்கு வேண்டாம் மேடம். ஒன்ன யாருக்கு வேண்டாம்? அவனுக்கு வேண்டாம். நீ எல்லாம் எதுக்கு அவனுக்கு? அவனுக்கு நல்ல பொண்ணா கிடைக்கும். கண்டாவையெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. இந்த கன்றாவிதான் உனக்கு தேவையில்ல. அந்த அம்மா பயங்கரமா ஆயிடுச்சு விட்டுருச்சு. இதனாலதான் 2 புருஷன் வச்சிருக்கியா அப்படின்ட்டு வேற. யாரும் வேணாம். இதெல்லாம் தேவையா? யாருக்கு? அந்த அந்த அம்மாக்கு தான். ஏன்ட்ட கேக்குறியோன்னு இல்ல, வாண்டட்ல கேக்குறேன். அது முக்கியம். ஃபர்ஸ்ட் டயலாக் தான். போட்டோ எடுக்கீங்க, செல்ஃபி எடுத்தாங்களாம். தெரிஞ்சுக்கோங்க. இனிமேல் தான் தெரிஞ்சுக்கோங்க. போட்டோவும் செல்ஃபி வேற. போட்டோவும் செல்ஃபியும் வேற வேறன்னு சொல்ல வந்து நீ ஊடையில புந்து குட்டையா குழப்பிட்ட. சரியா? அவர் எப்படி பழக்கம்? செப்பல் கடைக்கு வேலைக்கு போகும்போது வந்து பழக்கம். விக்கி என்ன பண்றாரு? பூ கடையில வேலை பாக்குறாரு. எவ்வளவு நாளைக்கு இந்த விக்கியோட லைஃப் லாங் வரைக்கும் அவங்களோட தான் மேல முடிவு பண்ணிருக்கேன். நல்ல முடிவு. அந்த வடிவேல் ஜோக்குல கண்டம் இருக்காரு, என்ன கண்டம் பண்ணிட்டாரு, அப்புறம் ஓரமா போய் ஒளிஞ்சுக்கிட்டேன்னா அங்கதான் ஒரு வாட்ச்மேன் பாத்துட்டாரு. அந்த கதை தான் இதுல இருக்கும். நான் பாத்திருக்கேன் ஆல்ரெடி. எல்லாத்தையும் ஒண்ணு கூட விட்டு வைக்கிறேன். எல்லா எபிசோட ஃபுல்லா உட்காந்து பாத்துருக்கேன். விடிய விடிய பொழுது போனா அப்புறம் பார்க்க வேண்டியதான். கெட்டு போயிருவேன். கெட்டு போறாங்க, அப்புறம் நீ எதுக்கு பாக்குற? நான் பார்த்தது என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். அதெல்லாம் என்னெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறேன். என்ன பண்றது சின்ன பையன்? அப்பலாம் கிடையாது. அடுத்தது சாத்துக்குடி கோயம்பேட்டுல இருந்து வாங்கிட்டு போய் அந்த மிக்ஸில அடிச்சு ஊத்துனவனுக்கு உசுரை கொடுத்து உன காப்பாத்தினவன். இப்ப சொன்ன பாத்தீங்க பச்சை புடிச்சு வேணாம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, அப்படியே புடிச்சு வச்சு இப்படி 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 குத்துனியா 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் ஒன்னு அடிக்கிறது பெருசு கிடையாது. அப்படியேமா அவர் போன பிறகு அப்படி சின்ன சின்ன வரும்.
அந்த சில்லு அதுதான் அது இதுல பயங்கர பண்ணு. அதுவும் இல்லாம 110 தூக்குற இந்த லாரன்ஸ்க்கு வந்து உன்னை அடிக்கிறது உனக்கு கஷ்டம் கிடையாது. அந்த மாதிரி அது மாதிரிதான். அதே மாதிரி இன்பாக்கு 10 கிலோ தூக்குற உன்னை அடிக்கிறது கஷ்டம் கிடையாது. ஜிம்ல வந்து 10 கிலோ 20 நல்லா தூக்குனா எத்தனை 7.5 இதெல்லாம் சொல்லாத. 10 கிலோ தூக்குற இந்த இன்பாக்கு உன்னை அடிக்கிறது பெரிய 10 இல்ல 7.5 ஒரு அடிய போட்டுறேன். அமைதியா சரி ஓகே. அதான் இங்க பிரச்சனை. அதுக்கப்புறம் சும்மா சில்லுன்னு வருவேன் மேடம். இதை பார்த்தாலும் இவன் ஞாபகம் தான் வருது. நான் எங்கேயாவது வெளியே கூப்பிட்டா ஐயோ இது போலிக்குது முதுகு வலிக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு அப்படியே சும்மா சில்லுன்னு ட்ரிப்புக்கு கிளம்பி போவோம். கிடையாது போய் ரொம்ப நாள் ஆச்சு. போவோம். ஓகே. சரி, இந்த சிக்கன் ரைஸ் விஷயமா நீங்க சண்டை போடுவீங்களா? ரொம்ப சிக்கன் ரைஸ் பறக்கு மேடம். நான் கேட்க டைமுக்கு வாங்கி கொடுங்க, தூக்கி கிடைச்சிடும் மேடம். ஆனா அப்பயும் போயிட்டு எடுத்து சாப்பிடுவோம் மேடம். அந்த கவர்ல இருந்தது அக்கே இருந்ததை விட்டுருவேன். கவர்ல இருந்தா இவர் தூங்கிட்ட பிறகு அதை எடுத்துட்டு வந்து சாப்பிடுவோம் மேடம். ஏதோ ஒரு படத்துல ஏன்னா அதெல்லாம் ஏங்கி இருக்க மேடம். சின்ன பிள்ளையில எங்களுக்கு கிடைச்சதில்ல மேடம் ஒருவேளை சாப்பாடு. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம் மேடம். கஷ்டப்பட்டாங்க, அதெல்லாம் இதுக்காக கஷ்டப்படுறது. சோத்துக்காக ஃபங்க்ஷனா போறீங்க மேடம். நீங்க பேசக்கூடாது. கணவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வர சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்க? பூரா வீட்டு ஃபங்க்ஷனுக்குள்ள போட்டு சாப்பாடு சாப்பிடுறீங்க. எவ்வளவு கேவலம். இங்க வேற மரியாதையா ஒத்துக்கோ. பல தெரியாத ஃபங்க்ஷனுக்கு போய் சாப்பிட்டிருக்கேன். பேச்சுலர்ஸ்க்கு இதெல்லாம் சாதாரணம். வெக்கமா இல்ல காசு இல்லாத அன்னைக்கு எங்கடா ஃபங்க்ஷன் நடக்குன்னு தேடி போய் உள்ள போய் சாப்பிட்டு வந்துரும். அதுல பாத்தியா அந்த பொண்டாட்டி டைமுக்கு வாங்கிட்டு வரலன்னா தூக்கி மூஞ்சிலே அடிக்குமா? என்ன நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கேனா? எவ்வளவு லேட்டா வருவேன் இன்பா. ஆனா வாயிலேயே அவ்வளவுதான். பேசுறே நம்ம அப்படியே படுத்துறணும். அந்த அளவுக்கு பேசிடுவா டைமுக்கு சாப்பாடு வரலன்னா. இருக்கேன். அதனால அப்படினால இன்னும் சோறு திங்கல பாரு. 10 மணி ஆகி போச்சு. என்ன பண்ண சொல்லுங்க. அது இப்ப கொஞ்ச நாளா வெயிட் கெயின் ஆகணும். அதனால டைமுக்கு சாப்பாடு இல்லைன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. மத்தபடி எப்படி மூஞ்சில தூக்கி அடிக்கிற அளவுக்குலாம் இல்ல. மூஞ்சில தூக்கி அடிக்க மாட்டான். இவன் தான் நான் பசிக்குது சீக்கிரம் வந்து சாப்பாடு கொடுன்ற கவத்துல வந்து மூஞ்சில வச்சு எறிவான். அதையும் வலிச்சு இப்படின்னு நக்கிட்டு சாப்பிட்டு போயிடுவேன். அடுத்து 2 வயசா சிரிக்கிற நீ? உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை? எனக்கு 5 பசங்க. உங்களுக்கு 2 யாரு கூட இருக்காரு அவரு? அங்க சண்டை போட்டா இங்க வருவாரு, இங்க சண்டை போட்டா அங்க. சுரேஷ் பயங்கரமான ஆளா இருக்காருக்குள்ள இருக்கு. ஜாலியா பேசுது. 2 பொண்டாட்டி கேட்டீங்க. எங்க தாய் மாமா ஒருத்தர் அமைஞ்சிருச்சு. அவருக்கு அமைஞ்சிருச்சு, உனக்கு அமையல. என்ன பண்ண வேணாம். கல்யாணத்துக்கு முன்னாடி வேணா இந்த ஆசையெல்லாம் இருக்கும். கல்யாணம் பண்ணுனா பொண்டாட்டி மேல ஆசையே போயிடும். கரெக்டா? கல்யாணம்ன்றது ஆசையே போயிடும். வேற விஷயம். இவ்வளவு எல்லாம் உன்னை பேச சொல்லல. சரி ஓகே. தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சுக்கங்க. மன்னிப்பு கேட்க வேண்டியதே. சரி மன்னிச்சுக்க. தெரியாம என்ன அவங்க கிட்ட போய் மாட்டி விட்டுட்டு இருக்க? 7 பிள்ளை. அந்த பாடி எப்படி 7 பிள்ளை பத்திச்சோ தெரியல. புல் தடிக்க பயில்வான் மாதிரி இருக்கு. ஆமா. சரி ஓகே. அமர்ந்துக்கிச்சா அவருக்கு. இதுல வேற பெருமை. அதுதான் பெருமை வேற இது. அந்த பையனுக்கு நல்ல புத்தி சொல்லி நீ சொன்னா கேட்பான். இந்த பாரு, நீ கூட தைரியமா இருக்க. அவனுக்கு தைரியம் இல்ல. நீ சொன்னா மட்டும்தான் அவன் கேட்பான். உனக்கு அழகு இருக்கு, அறிவு இருக்கு, எதுக்கும் மேல வயசு இருக்கு. மனசு போட்டு குழந்தைக்காக அறிவு. அந்த பையன் அனுப்பு. புஷ்பா புஷ்பா, இவ்வளவு நேரம் பாத்துட்டு நல்லா கூப்பிடுவாங்கல்ல பாரு. உங்க அம்மா அப்பா கூட போ. அவங்க நல்லதுதான் செய்ய போறாங்க. நான் எங்க வீட்டு கூடிய போறேன். எங்க பசங்க நல்ல போலாம். ஐயோ ஐயோ, இது ஒரு நாராச குடிச்ச கதை. பாயாசம் குடிச்ச மாதிரி பேசுறேன். நாராசம் குடிச்ச கதையா? புடிச்ச இல்ல புடிச்ச. காது ஒழுங்கா கேட்கலையாட்டுக்கு. நீ என்ன, நீ இத பார்த்து கலாய்க்க சொன்னா நீ என்னைய கலாய்ச்சிட்டு இருக்க நாரேனே. அரைஞ்சு விட்டுருவேன். அப்படிலாம் இல்லைம்பா. சரியா? அதான் ஆன்டி லவ். என்ன சொல்றாங்க? சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல இதுல. நாங்க எதுக்கு சொல்லணும், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க.
ஆமா வாயெல்லாம் கூசுது. சரி ஓகே. அது வேற நீ வந்து உங்க அம்மா அப்பா கூட போ, அவங்க நல்ல முத்திமதி சொல்லுவாங்க. ஆமா சொல்லாதனாலதானே உன் கூட வந்தியா, இனிமேலாவது அவன் பேச கேளு, என் புருஷனோட போய் நானும் ஒழுங்கா வாழ பாக்குறேன் அப்படிங்கிற அவ. ஆனா இந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு இந்த ஃபங்க்ஷனுங்கிற இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு வெளியே போனோடனே அவங்க அப்பா அம்மாவை எத்தி தள்ளிட்டு இது 2 பேரும் திருப்பி ஓடிரும். அந்த மாதிரிதான் நடக்கும். ஆமா சரி ஓகே. அடுத்து அதனாலதான் சொன்னேன், படிச்சு படிச்சு சொன்னேன். இது என்ன ஆம்புலன்ஸ்? இப்பதான் நினைச்சேன் என்னடா ஆம்புலன்ஸ் வந்து கேக்குறேன்னு. மணி எல்லாம் கிடைக்காதுமா, மணிக்கு நீ வேண்டாம். மணி இது அவ்வளவு ஃபேமஸ் ஆனது. அது அழுதுட்டே கேட்க முடியல, நீ அழுதா சுத்தமா கேட்க முடியாது. இல்ல அப்படிலாம் கிடையாது. இது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. என்னடா ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேக்குதே நினைச்சேன், அதே மாதிரி இதுலயே ஆம்புலன்ஸ் சவுண்ட் போட்டாங்க. ஓகே அடுத்து. ஓயோ ஜஸ்ட் மிஸ். இவரு எனக்கு பிடிக்கலன்ட்டு நான் திருப்பி போயிட்டு அவர்கிட்ட நானே உங்களை கல்யாணம் பண்ணி இங்கேயே வாழறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ராஜான்றவங்க கிட்ட. இது யாரு? சரிங்க முன்னாடி இவங்க இருந்தாங்க. நாங்க அங்கேயே போய் வாழறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன், இங்க தனுஷ் கிட்ட வந்துட்டேன். இன்னொருத்தர் வந்து இங்க வந்த பிறகு அண்ணாமலைன்ற ஒருத்தர் அடுத்தது என்னாச்சு? அடுத்தது வந்து அந்த வேதனையால நான் என்ன பண்ணேன், இவரு கூட சரி வர இல்லாம ஒரு கோபின்ற ஒருத்தர் வந்து எனக்கு நீங்க வேணுங்க அப்படின்னு கூப்பிட்டேன். அது மட்டும் தான் நான் செஞ்ச தப்பு. கேக்குறேன்னு தப்பா நினைச்சுங்க. கோபியை தவிர உங்களுக்கு வேற யாரோடாவது தொடர்பு இருக்கா? எப்பவா எப்பனா வா இவங்க பேரு அவங்களுக்கு அவரோட உங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டுச்சு? ஏன்னா 2-3 மாசம் பிளேகல் பாட்டி பாத்துங்க, 5 மொத்தமா 5 பேர் சொல்லியிருக்காங்க. அது 5வது வந்து 2-3 மாசம் தானா? வேற யாருக்கிட்டயா தொடர்பு இருக்கான்னு கேக்கு. இப்பயா இல்ல முன்னாடி எப்பயா தான் கேக்குறாங்க. முன்னாடியா இல்ல இப்பயா இல்ல இதுமே நடக்க போறதா? அது லிஸ்ட் போயிட்டே இருக்கு. இது கட்ட வேற வரைக்கும் அங்க ஏறிக்கிட்டே தான் இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஆயாச்சாமி. அப்ப இதே தொழிலாத்தான் அலையறா நீ. அப்படி இதுக்கிட்ட என்ன இருக்குன்னு இத்தனை பேருக்கு தெரியல. சரி ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சு விட்டது. ஓகேவா? ஆக்சுவலா அந்த இதுல பேசுற மாதிரிதான், இந்த காமெடியில ராமர் சொல்ற மாதிரிதான். குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வரும், அதை அப்படியே விட்டுட்டோம்னா தானா சரியாயிரும். ஆனா இவங்க விட மாட்டாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு அடிக்க வச்சு விடுமா விடுன்னுவாங்க. விடுனா சரி ஓகே மேடம் உட்காருங்க, விடுனா நல்லா விடுன்னு ஒருத்தமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கனையே அடிக்கிறது, உருள்றது, பிறல்றது. அதுவும் சாமியார் எல்லாம் இறக்கிடுவாங்க. சாமியார் எல்லாம் திடீர்னு வந்து அப்படியே பூஜை பண்ணுவாங்க, ஒரே புகை மூட்டமாலாம் இருக்கும். பாத்திருக்கியா? அதான் நீ காமெடி எடுத்துட்டு வந்தேல அதானே? ஆமா, அந்த மாதிரி வந்து என்னென்னமோ பண்ணுவாங்க, புதுசா பிளாக் மேஜிக்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க உள்ள உட்காந்து. இந்த மாதிரி யாரும் இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் போயிட வேண்டாம். எதா இருந்தாலும் பாருங்க, நீங்களே பேசி வீட்டுக்குள்ளேயே முடிச்சுக்கிற வழியை பாருங்க. இதுக்கு பேசாம கோர்ட்டுக்கு போய் நீங்க டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சிடலாம். அங்க போய் ஊர் உலகத்துக்கு எல்லாம் வந்து ஒருவேளை ட்ரெண்ட் ஆறதுக்கே போறாங்களான்னு தெரியல. நம்மளும் வந்து இப்ப சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஏறல, இப்படியே ஸ்லோவா போயிட்டு இருந்துச்சுன்னா அங்க போய் வந்து ஒரு சண்டை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மனே அப்படின்ற மாதிரி அப்படின்னு நான் ஒண்ணு அழுகணும். சும்மா வீட்டுக்கு நீதான் எனக்கு வேணும் நரேன், நீதான் எனக்கு வேணும் நரேன்னு சொல்றது. அதுக்கப்புறம் வந்து நரேன் வந்து இருக்கிற எல்லா இது வரைக்கும் நடந்த சொல்வதெல்லாம் உண்மையில எல்லா காமெடி இதுல போட்டு நான் தான் முதல் கொண்டாட்டி, ஆனா எனக்கு இவர்தான் 2வது புருஷன் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் வந்து சொன்னா பயங்கர ட்ரெண்ட் ஆயிடலாம். அடுத்து நாங்க நிகழ்ச்சி 2 வருஷத்துக்குள்ள வருவோம். எங்களை வச்சு ட்ரால் பண்ணுங்க சேனல் மக்களே. நடக்காது ஓகேவா? நானும் ஒரு மாதிரி பயங்கரமா காமெடியா தான் இருக்கும். இந்த மாதிரி ட்ரால் பண்ணி போட்டிருக்கிறதெல்லாம் நல்லா இருக்கும். சேனலுக்குள்ள அங்கங்கதான் இந்த மாதிரி காமெடி எல்லாம் வரும். ஓகேவா? முடிஞ்சா நீங்க இத பாக்குறத விட நீயா நல்லா போய் பாருங்க, அது நல்லா இருக்கும். அதுவும் நல்லா இருக்கும். ஓகே ஓகே இந்த வீடியோ அவ்வளவுதான். பார்ட் 2 வேணும்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க, தாராளமா போடுறோம். ஓகேவா? அது வரைக்கும் நம்ம பழைய வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருங்க. நாங்க உங்களுக்கு அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறோம். அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். அன்னைக்கு மீன் குழம்பு சமைச்சு போடுறோம்னு சொன்னோம், ஆனா சமைக்கவே இல்லை. சோ அதனால வீடியோவும் எடுக்கலை. இன்னைக்கு வேற ஏதாவது செய்யலாம்னு யோசிச்சிருக்கோம். செஞ்சா போடுறோம், செய்யலைன்னா போட மாட்டோம். சோ கேட்காதீங்க. ஓகே ஓகே பாய். பாய். கடைசியா இந்த பட்டை. ஓகே